வராரு வராரு என்னுடைய புவர் ஹஸ்பண்ட். மொழியை பார்த்தாலே தெரியுது போன விஷயம் வந்து ஃபெயிலியர். என்னாச்சு மேன், என்னாச்சு? அந்த பையனை போய் பார்த்தியா? அந்த பையன் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் டி. யூஸ்லெஸ் யூஸ்லெஸ், நீ ஒரு யூஸ்லெஸ் மேன். அப்படின்னா என்னது டி? நீ ஒரு உபயோகம் இல்லாத ஆளியா. நல்லா பேச வேண்டிய விஷயமா பேசியிருக்கலாமே. இந்த வருஷம் வரைக்கும் பீஸ் கட்டியாச்சு, இனி அடுத்த வருஷம் கட்டினா போதும். வீடு தான் கட்டாம கிடக்கு, இன்னும் வாடகை வேற கேட்க வந்துருவாங்க. தேதி 11ஆவது. வீட்டு ஓனர் வந்து தையத்தக்கான்னு குதிப்பான். எனக்கு நினைச்சாலே அசிங்கமா இருக்கு மேன். உன்னை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இந்த ஓட்ட வீட்டில் இருந்தேன். ஆனால் ஓட்ட வீடாக இருந்தாலும் இது சொந்த வீடு. ஆனால் இப்போ ஒரு வாடகை வீட்டில் போய் உட்காந்து எனக்கு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க. கொஞ்சம் எனக்கு மூச்சு விட விடு, நீ பேசி பேசி நெஞ்செல்லாம் வலிக்கு. வலிக்கும் மேன் வலிக்கும். பொண்டாட்டியாக புத்தி சொன்னால் உனக்கு எல்லாமே வலிக்கும். திருப்பியும் அந்த பையன் வீட்டுக்கு போ, ஏதாவது ஹெல்ப் கேளு. தயவு செஞ்சு இங்கே நிற்காத. ஐயோ ஐயோ, ரெயின் வந்துட்டு ரெயின் வந்துட்டு. ரெயின் ரெயின் கோவை. ஐயோ மழை பெய்யுதே. நான் ஓடிடுதேன், ஏன்னா என் லிப்ஸ்டிக் எல்லாம் அழிஞ்சிரும். ஐயோ, வீடு சரியா கூட வேலை நடக்காம இருக்கே, மழையில வீணா போகுதே. திருப்பியும் போறேன் அந்த பையன் வீட்டுக்கு. எங்க ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு, மறந்துடாதீங்க. எங்கேயும் ஓடிடாதீங்க. ஆமா ஆமா, எம்எல்ஏ வீட்டு ரிசப்ஷன் தானே, போனோம். என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துருவோமா? அவங்க பையன் கல்யாணத்துக்கு அதான் கொடுத்தோம், பொண்ணு கல்யாணத்துக்கு வேற ஏதாவது கொடுப்போம். அப்போ வேற என்னதான் கொடுக்கறது? அப்போ ஒரு 4 சென்ட்ல ஒரு வீடு கிடைக்கல, அதை கிஃப்டா கொடுத்துருங்க. சீச்சி, கேவலம் 4 சென்ட் வீட்டை கொடுத்தா மதிப்பானவன். ஏதாவது ஒரு பங்களா இல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் கொடுத்தா தெரிய போறதில்ல. பத்திரத்தை கொண்டு காமிச்சா எங்க தெரிய போகுது? பேசாம நீங்க டைமண்ட்ல ஏதாவது வாங்கிருங்க. டைமண்ட் நெக்லஸே ஓகே. பேசாம ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துருவோம். உடனே இப்படி கிடைக்கும் காரு? புக் பண்ணிருக்கீங்களா? ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணா கொண்டு வந்து கொடுக்க போறேன். இது பெரிய விஷயமா? விசால் தங்கம், எங்க கிளம்பியாச்சு? காலேஜ் முடிஞ்சிட்டு இப்போ ஃபேக்டரி கிளம்பிட்டேன். ஃபேக்டரின்னு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்தாலே தெரியுது 5 கிலோ குறைஞ்சிருக்க. அதெல்லாம் கிடையாதுமா, நான் நல்லா சாப்பிட்றேன். தம்பி, அம்மா சொல்றது கரெக்டு தான்ப்பா. வேலை வேலைன்னு உடம்ப விட்டுறாத. 4 எலும்பு மட்டும் தான் தெரியுது. சரிப்பா, நல்லா சாப்பிட்றேன். ஐயா ஐயா. என்ன இந்த பிச்சைக்காரால எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காரு? இந்த வாட்ச்மேன் என்னதை பிடிங்கிட்டு இருக்கான்? தம்மடிக்க போயிட்டான் போல. தம்பி, மழை பெய்யுதுப்பா. எப்ப நீ இன்னும் ஒரு தோட்டக்கார சேர்த்து விடலையா? இப்படி அழுதுகிட்டே வந்து நிக்காரு. தம்பி, மழை பெய்யுதுப்பா. யோ, தோட்டக்காரனா மழையில கிளையில எல்லாத்துலயும் தண்ணி ஊத்து தான் செய்யணும். ஆனா அவனும் அழுதுட்டு வந்து நிக்கிறேன் மகன்கிட்ட. யாரு உள்ள விடுதா? சும்மா சும்மா கண்ணா கசிக்கிட்டு வந்து நிக்காரு. வெளியே போயா? உங்களுக்கு அறிவே இல்லையா? வெளியே வாங்க. இவன் என்னங்க தோட்டக்கார கூட எல்லாம் டீலிங் வச்சுக்கிட்டு இருக்கான்? ஒரு குப்பை ஃபேக்டரியை போய் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். தோட்டக்காரன் தோல்ல கை போட்டு போயிட்டு இருக்கான். உங்களை மாதிரி என்ன மாதிரிலாம் இல்லை. இவன் ரொம்ப மோசத்துலேயும் மோசம், பிச்சைக்கார பையன். சும்மா இருக்கு ஓகேலா, எல்லார்ட்டையும் நல்ல பழகுனா உன் பிச்சைக்காரனா? உங்க அப்பா இருக்காரு, என் மாமனார். இப்படித்தான் எல்லாரும் தோல்லையும் கையை போட்டு கடைசியில் என்னானாரு, நிறைய சொத்தை இழந்தாரு. ஏதோ நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க போய் தப்பிச்சுது. எங்க அப்பா நல்ல மனுஷன். நல்ல மனுஷங்கிற பேரை வச்சு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதை வச்சு சம்பாதிக்கவும் முடியாது. பேசாம ஒழுங்கா இருக்கிற வழியை பாருங்க. ஏன் அந்த தோட்டக்காரல் ஒய்யாம அழுதுட்டு வந்து நிற்காரு? சரியில்லையே. அந்த பிச்சைக்கார தோட்டக்காரரை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. போய் கார் புக் பண்ணுங்க, ஈவினிங் போகணும். ஆ சரி சரி. உங்களுக்கு அறிவே இல்லையா? காலையில தானே வந்தீங்க, இப்போ இதுக்கு வந்தீங்க? தம்பி, மழை பெய்யுதுப்பா. பாதியிலே கெட்டி போட்ட வீடு வீணா போய்கிட்டு இருக்கு. தேதி 11ஆவது. வீட்டு ஓனர் வேற வந்து வாடகை கேட்பான். நான் திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருக்க முடியாது. அறிவில்லாம எங்க அம்மா அப்பா கிட்ட போய் எதுவும் பேச்சு கொடுக்காதீங்க. எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. நல்ல ஆள் மாதிரி தானமா இருக்கு 2 பேரையும் பார்க்க. நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சேன்னு இந்த உண்மை எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது, ரவுடியை வச்சு அடிச்சே உங்ககிட்ட இருக்கிற அவ்வளவு பணத்தையும் புடுங்கிரும். என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையப்பா. உங்ககிட்ட ஒண்ணு இல்லாட்டாலும் உங்ககிட்ட எப்படி அந்த பணத்தை வர வைக்கணுங்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியும். ஏதாவது பண்ணி தில்லுமுள்ளு பண்ணி அவ்வளவு பணத்தையும் புடுங்கிரும். எங்க அம்மா கண்ணில் மாட்டிடாதீங்க. எங்க அம்மா ரொம்ப ரொம்ப மோசம். பொய் சொல்லாதீங்க தம்பி. நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கிறவங்களை எப்படி சொல்லலாமா? இங்க பாருங்க இசையப்பா, நான் உங்களுக்கு உதவி பண்ண விஷயம் கடைசி வரைக்கும் எங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. எங்க அம்மா ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. அவங்களுடைய கூட பிறந்தவங்கலாம் நிறைய ரவுடிஸ், கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு வச்சிருக்காங்க. உங்களை எப்படியாட்டும் அடிச்சு புடுங்கிடுவாங்க. தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க, கிளம்பிடுங்க. தம்பி, வீடு அப்படியே நிக்குப்பா. இனிமே எங்க அம்மா கிட்ட வந்து நீங்க பேட்ச் கொடுத்தீங்க, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கிளம்புங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது. இந்த பையன் ரொம்ப கோபக்காரனா இருக்கும். தேவையில்லாம பீஸ் எல்லாம் செலவு பண்ணி தொலைச்சிட்டு இனிமே வீடு அவ்வளவுதான். சட்டி சாமாவெல்லாம் தூக்கிக்கிட்டு ரோட்ல போய் உட்காரணும். மீன் மீனோய், மீன் மீனோய்.
இது என்ன மூக்கத்தாய் இங்க உட்கார்ந்திருக்கு மீன் மீனோய் என்ன மூக்கத்தாய் மீன் கடை போட்டீங்க இவளா என்ன என்ன மூக்கத்தாய் இங்க கடை போட்டீங்க அடிக்கிற வெயிலுக்கு எங்க கொண்டு போய் ரோடோடா விற்க எல்லாம் என் தலையெழுத்து அதான் கடை போட்டு உட்காந்துட்டேன் உங்க அம்மா மாதிரி பிச்சை எடுத்து பணமா சேர்த்து வச்சிருக்கேன் உங்க அம்மா ஒரு கோயில உட்கார்ந்தாலும் 1 லட்சம் அள்ளிடுவாள நாங்க அப்படியா நாயா பாடுபட்டு பேயா சாவணும் நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் என் மவனை உனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படியா இன்னைக்கு வீட்டுக்கு தானே வருவான் அவனுக்கு இருக்கு பாரு கிடையாதம்மா கிடையாது உனக்கெல்லாம் மீன் கிடையாது உன் குடும்ப சங்காத்தமே வேண்டாமா தயவு செஞ்சு பேரு என் மாமா மாறி அங்க தானே வச்சிருக்கீங்க அப்படியே வச்சுக்கிடுங்க 2 தட்டை கொடுத்து பிச்சை எடுக்க விடுங்க நீ என்னதான் பேசினாலும் உனக்கு மீன் கிடையாதம்மா கிளம்பு மீன் மீனோய் போட்டும் இவ்வளவு விட்டா நமக்கு கஸ்டமரே கிடையாதாக்கும் மீன் மீனோய் மூக்கத்தை நாலு ஆளுங்க வேணுமே நினைக்க மாட்டேக்கு வயசான காலத்துலயும் திமிரு பிடிச்சு அலையுது இத நல்லா வெட்டிருங்க மல்லிப்பூ வச்சு வச்சு ஓடுது அந்த வெண்ணி நிலா வந்து வந்து தேடுது. என்ன இவர் கையில பூவெல்லாம் கொண்டுட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு வர்றாரு. ஹலோ சரோ டார்லிங், இதை உங்கள் மண்டை மேலே வச்சுக்கோங்க. இப்பதான் கரெக்டா பேசியிருக்கீரு, மண்டை மேல வச்சுக்கோன்னு. என்ன திடீர்னு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கீரு? இப்போ ஜாஸ்மின் ஃப்ளவர் சீசன், நிறைய பேர் விற்குது. இதை பார்த்ததே நமக்கு நிம்மல் ஞாபகம் வந்துட்டு. அப்படியா? நல்ல பூவு மொட்டை மொட்டா இருக்க. மல்லிகையே மல்லிகையே மாலை போடும் மன்னமணியார் சொல்லு ஏ சொல்லு. மல்லிகை பூவே பார்த்தாயா பொன்மானே இந்த கூட்டத்தில் ஆட கூத்தாயா. போதும் போதும், பாடி பாடி பூவே வாடிற போது கொண்டாங்கோ. நான் தான் உங்க மண்டை மேலே வச்சு விடுவேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாம இருங்க. எப்படி நம்ம மருமக குழந்தை உண்டாஇருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால நம்மளே ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டில் ஆள் இருக்கீங்களா? உள்ள வரலாமா? ஐயோ பஞ்சாயத்து, வாங்க வாங்க. என்ன சம்மந்தி ஐயா, கையில் பூவெல்லாம் பழமா இருக்கு. நிம்மல் வாங்கோ, சோஃபா மேலே உட்காருங்கோ. என்ன திடீர்னு வீட்டை தேடி வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான், முழுகாம இருக்கிற விஷயம். ஐயா அப்படியா? ஏப்பா எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம்? எவ்வளவு வருஷம்? கம்மி தானே. ரொம்ப வயசு வித்தியாசம் வரும் போலயே. இது சிவாவுக்கு அடுத்த பிள்ளைன்னு. பரவாயில்லை, இந்த வயசுலேயே 3வது குழந்தை. நிம்மலுக்கு ரொம்ப தைரியம் தான். சரியா போச்சு, நீங்க வேற சும்மா இருங்க. நான் எனக்கு சொல்லல, நம்ம முனிசு சிவாவுக்கு பத்தி சொல்லுதேன். என்ன சொல்லுதீங்க? ஆமா, உங்க மவ முழுகாம இருக்கா, காலையில ஒரே வாந்தி. சரோமா, முழுகாமல் மேலேனா என்னது? குழந்தை உண்டாயிருக்கா. ஓ கடவுளே, இவ்வளவு சந்தோஷம். நான் தாத்தா மேலே ஆயிட்டேன். தாத்தா மேல இல்ல, தாத்தா ஆயிட்டீங்க. சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நம்ம தாத்தா ஆயிட்டோம். நீங்க நிக்கிற கெட்டப்ப பார்த்தா தாத்தா வர மாதிரி தெரியலையா, அப்பா வர மாதிரிலாம் தெரியுது. கையில பூவு இலை. ஐயா தலைவரை, நீங்க வேற சும்மா இருங்க. யாரோ கொடுத்தாவன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. பார்த்து முனிசுக்கு அங்க குழந்தை பிறக்கும் போது இங்க முனிசுக்கு ஒரு தம்பி கிம்பி பிறந்துடாம. ஐயோ நிம்மல் சும்மா இருங்கோ, அந்த மாதிரி பேசாதீங்கோ, நம்மளுக்கு வெக்கம் வருது. ஆமா, இவங்க எல்லாம் வந்துடும். தலைவரை நீங்க சும்மா இருங்க. தலைவரே கன்ஃபார்ம் ஆயிட்டா? டாக்டர்கிட்ட போனாலா? கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். டாக்டர்கிட்ட போய் தான் கன்ஃபார்ம் பண்ணணுமா, நமக்கா தெரியாதா? அதான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லதுக்காக வந்துட்டேன். சரி, அந்த பூவோட இந்த ஸ்வீட்டையும் வச்சு சந்தோஷமா இருங்க. இந்தாங்க இழிச்சக்கா, இந்தாங்க மேனேஜர் ஐயா. நம்ம அப்புறமா வந்து நம்ம பொண்ணை பார்க்குறோம். சரி சரி, நான் போயிட்டாரு. தவறான நேரத்தில் வந்துட்டேன், மன்னித்து விடுங்கள். சரோமா, நம்ம தாத்தா ஆயிட்டோம். ஐயா நான் எப்படி தாத்தாவ முடியும்? நான் பாட்டி, நீங்க தான் தாத்தா. தேவையில்லாம அந்த பூவை வாங்கி பாட்டு படிக்கிட்டு அவர் பாருங்க கிண்டல் அடிச்சுட்டு போறாரு. நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் மேலே சந்தோஷம். ஐயோ, நம்ம பொண்ணை பார்க்கணும். ஆமா ஆமா, அப்புறமா போய் பார்த்துட்டு வருவோம். அவ ஆபீஸ் முடிஞ்சு வரட்டும். ஐயோ ஐயோ ஐயோ, இது என்ன கோலம்? மாசமா இருக்கிறப்பல இப்படி மண்டவரி கோலமா இருக்கா? ஏ காயத்ரி, இது என்னது? இது இப்படி மண்டெல்லாம் விரிச்சு போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? கோடிமி மைனி,
மண்டை கட்டுனா எரிச்சலா இருக்கு, இதுதான் நல்லா இருக்கு. உனக்கு என்ன வயிறே தெரியல? எத்தனை மாசம் இப்ப நடக்கு? நான் ஒல்லியா இருக்கிறதுனால எனக்கு வயிறு தெரியாது. அது மட்டும் இல்லாம இப்பதான் 3வது மாசம். உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. உன் புருஷன் மதன் உன்னை திட்ட போறான். தலைக்கிட்ட எரிச்சலா இருக்கு. ஒரு கொண்டையாவது போட்டு உட்காரலாம்ல? மாசமா இருக்கிறப்பல எப்படியே தலைவரி குளமா உட்காந்துக்கிட்டு இருப்பா. திரும்ப ஒரு கொண்டை போட்டு விடுதேன். வேண்டாம் 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 வேண்டாம். வாருங்கள் வாருங்கள், மெதுவாக கொண்டு வாருங்கள். தம்பி, என்னதுப்பா? அக்கா, காயத்ரி மாசமாக இருப்பதால் அவள் வெள்ளித்தட்டில் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். வெள்ளித்தட்டில் தான் தண்ணி குடிக்க வேண்டும். அதெல்லாம் வாங்கி விட்டு வருகிறேன். இவை அனைத்தும் சுத்தமான வெளியில் செய்யப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. வெளியில் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது. சமையல் அறையில் இதனை பத்திரமாக வையுங்கள். காயு, இனி நீ வெள்ளித்தட்டில் தான் சாப்பிட வேண்டும். வெள்ளித்தட்டில் தான் தண்ணி குடிக்க வேண்டும். ஏதாவது தின்பண்டம் தின்னால் கூட வெள்ளிக்கிணத்தில் தான் திங்க வேண்டும். இதெல்லாம் எதுக்கு சரவணன்? எல்லாமே உன்னுடைய மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக. பெரிய சீமையில் இல்லாத பொண்டாட்டி. நான் மாசமா இருக்கும் போது சாதாரண தட்டில் தானே தின்னேன். இது என்ன புது கூத்தா இருக்கு? சரிப்பா, இனிமே அதிலே நான் அவளை சாப்பிட வைக்கேன். காயு, எதற்காக தலைவிரி குளமாக உட்கார்ந்திருக்கிறாய்? அதுதான்ப்பா நானும் கேட்டேன். கேட்டால் இதான் எனக்கு நல்லா இருக்கு, மண்டை கெட்டதுக்கு எரிச்சலா இருக்கு அப்படிங்க. ஒரு கொண்டையாவது போட வேண்டாமா? உனக்கு எது கரெக்டாக இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் சரவணன். பார்க்க மனசு மாதிரியா இருக்கு. பெரிய சைஸ் கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கா. சை, நீ என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்க? ஓ, அடுப்பாங்கரையில் கொண்டு வை. காயு, அட்டவணை போட்டு வைத்திருக்கிறேன். அதில் உள்ளதை எல்லாத்தையும் சாப்பிட வேண்டும். ஐயோ, சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வயிறே வெடிச்சிரும் போல இருக்கு சரவணன். ஆரோக்கியமானதை சாப்பிட்டால்தான் குழந்தைக்கு நல்லது. சும்மாவே இந்த கரப்பாம்பூச்சியை தலையில தூக்கி வச்சு ஆடுவான். இப்போ கேட்கவே வேண்டாம். எப்பாடியோ இனி அதெல்லாம் நம்ம பார்க்கணுமோ. அக்கா, உன் கையால் அவளுக்கு சூப் தயாரித்து கொண்டு வா. சரிப்பா. ஒரு மாசமா சாப்பாடு செஞ்சு செஞ்சு இவளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹோட்டல் வச்சிருந்தா கூட எனக்கு இந்நேரம் நல்ல லாபம் வந்திருக்கும் போல. சரி, நன்றாக சாப்பிட்டு ஓய்வெடுக்க வேண்டும். சரியா?